என் பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்தி என் வாழ்க்கையும் என் குழந்தை வாழ்க்கையும் நாசமாக்கிட்ட. இப்போ எங்க அம்மாவை கீழே தள்ளி இடுப்பு உடையிற அளவுக்கு பண்ணிருக்க. உனக்கு இன்னும் எங்க மேல கோவம் தீரலனா மொத்தமா விஷம் வச்சு எங்க எல்லாரையும் கொன்னுடு. அதுக்கப்புறம் நீயும் உன் குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டுல இருக்கலாம். இந்த வீடு மொத்தமும் உங்களோட தாயிடும். திருமாரா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? சுபத்ரா, வேலையை மட்டும் பாருங்க. இது எங்க குடும்ப விஷயம். இவ்வளவு நாளா ஒரு போலீஸ் ஆபீசரா கெத்தா இருந்தானா, இப்ப உன்னாலையும் உங்க அம்மாவாலையும் வெளியில தலை காட்ட முடியாம இருக்க. பாக்குறவங்களா உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலும் கேட்டுருவாங்களோன்னு பயத்திலேயே யார்கிட்டயும் பேசாம இருக்க. எனக்கு இது நிலைமை தேவையா? உங்க 2 பேருக்கும் அப்படி என்ன கெடுதல் பண்ண? நீங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கீங்க. இதை நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன். ஐயோ திருமாரா, அம்மா என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதுடா, என்னால வலி தாங்க முடியலடா. இது வேற. என்ன அப்படியே சேல மாதிரி நின்னுகிட்டு இருக்க? திருமாரா, வலி தாங்க முடியலடா. எங்க அம்மா வழியில கத்தது தெரியலையா? உள்ள கூட்டிட்டு போய் மருந்து போடு. கூட்டிட்டு போ. சாரு, அங்க பாரு, டூலெட் போர்டு இருக்கு. அங்க போய் விசாரிக்கலாம் வா. சார், சார், யாருங்க சார்? வீடு வாடகைக்கு வேணும். வீடு யாருக்கு? எங்களுக்கு தான் சார். கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு கேக்குறேன். ஆமா சார். சரி, உள்ள வாங்க. வா. சார் வாங்க. இதான் வீடு. ரெண்ட் 10,000 ரூபாய். 2 மாச வாடகைய அட்வான்ஸா கொடுத்துருங்க. அகிலா, இந்த வீடு வேண்டாம், நம்ம வேற வீடு ஏதாச்சும் பார்க்கலாமா? அம்மா, நீங்க இந்த ஏரியாவில் எங்க போனாலும் இதை விட குறைவான வாடகைக்கு இந்த மாதிரி வசதியான வீடு கிடைக்காதுமா. வேணும்னா மற்ற இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறமா வாங்க. சாரு, இது சிட்டி. வெளியே இதை விட வாடகை அதிகமாக தான் இருக்கும்.
இந்த சாமான் எல்லாமே நீங்களே யூஸ் பண்ணிக்கங்க. சார் ஓகே சார். அட்வான்ஸை கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்கங்க. சார் இந்த மாசம் முடிஞ்ச 1ஆம் தேதி அட்வான்ஸ் கொடுத்துறேன் சார். ஓ, சம்பளம் வாங்கிட்டு தரேன்றீங்களா? சரி சரி, வெயிட் பண்ணுங்க, நான் சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? இவ்ளோ பணத்துக்கு நம்ம எங்க போவோம் அகிலா? இதெல்லாம் தேவையா நமக்கு? சாரு, உனக்கு சீக்கிரமே சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும் சாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணுவோம். சரி, நீ ஓரமா உட்கார, நான் வீட்டை சுத்தம் பண்றேன். திருமாரா, அப்பா ஏன் தூக்கம் வரலையா? ஆமாப்பா, கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, அதான் தோட்டத்தில் ரிலாக்ஸ்டாக நடக்கலாம்னு வந்தேன். நானும் உன்கிட்ட பேசுறதுக்கு சரியான சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது இப்பதான் அமைஞ்சிருக்கு. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா திருமாரா? அப்பா என்னப்பா நீங்க என்கிட்ட பேச பெர்மிஷன்லாம் கேட்கணுமா? என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. நான் ஒரு அப்பாவா இல்லாம உன்கிட்ட ஃப்ரெண்டா பேசணும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப விவரமான பையன், நல்லா படிச்சவன், போலீஸ் ஆபீசரா வேலை பார்க்கற. இன்னைக்கு நீயும் ஒரு குழந்தைக்கு அப்பா. லைஃபை பத்தி நான் உனக்கு புதுசா சொல்ல தேவையில்ல. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்காது மாறா. ஒன்னு ரெண்டு விஷயம் தப்பா நடக்கும்போது அங்கேயே குட்டை மாதிரி தேங்கிடக்கூடாது. வாழ்க்கை எப்பவுமே நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ சாருமதியை நினைச்சுக்கிட்டு ஆதிராவுக்கு தண்டனை கொடுக்கறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல மாறா. அப்பா, என்னால இந்த விஷயத்தை ஈஸியா எடுத்துக்க முடியாதுப்பா. ஆதிராவை இந்த வீட்டுல ஆரம்பத்துல எல்லாரும் வெறுப்பேத்தினப்போ நான் தான்ப்பா அவளுக்கு ஆதரவா நின்று இருக்கேன். ஆனா ஆதிரா அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம சாருமதியை என்கிட்ட பிரிச்சுட்டா. அது ஞாபகம் வரும்போதெல்லாம் என்னையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. முதல்ல அவங்க அம்மா வெண்ணிலா நம்ம குடும்பத்தை ரெண்டா பிரிச்சாங்க. இப்போ ஆதிரா நம்ம குடும்பத்தை சுக்குநூறா உடைச்சிட்டாப்பா. இந்த ரெண்டு விஷயத்திலையும் சுபத்திரமா எதுவும் பேசாம அமைதியா நின்னு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான்ப்பா எனக்கு கோவம் இன்னும் அதிகமா வருது. இங்க பாரு, நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்க தரப்பு நியாயம் ஒண்ணு இருக்கு. ஆனா அது இல்ல உண்மை. கோர்ட்ல கூட ரெண்டு தரப்பு வாதத்தை முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அவ்வளோ ஏன், நீ போலீஸ்காரன் தானே? என்கொயரி பண்ணாம யார வேணா புடிச்சு ஜெயில போட்டு குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு முழுசா விசாரிக்காம ஆதிரா தரப்பு நியாயத்தை என்னன்னு கேட்காம நீ அவளுக்கு தண்டனை கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்டா? அப்பா, உங்களுக்கே தெரியும் நான் உங்க மேலையும் அம்மா மேலையும் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன திரும்ப திரும்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்கப்பா. சாருமதி தான் என்னோட மனைவி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. டேய், நான் எவ்வளவு தூரம் பொறுமையா சொல்றேன், உனக்கு புரியல? சாருமதி உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாடா. இன்னும் நீ அவளை உன் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத. இங்க பார், இப்ப ஆதிரா தான் உன் பொண்டாட்டி. அப்பா, எனக்கு ஆதிரா மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையாதுப்பா. என்னால ஆதிராவை ஏத்துக்கவே முடியாது. ஐ ஹேட் ஆதிரா. இங்க பார், ஒவ்வொரு வாட்டியும் அவசரப்பட்டு வார்த்தையை விடாத மாறா. நீ நல்லா யோசிச்சு முடிவெடு. அப்பா ப்ளீஸ் பா, இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க. டேய் டேய் மாறா, டேய் மாறா. அவன் நல்லதுக்கு சொன்னா கூட அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என்ன செல்லம், தனியா இருக்கீங்க? என் செல்லத்தை யார் இப்படி தனியா விட்டு போனாங்க?
இந்தா ஜூஸ் குடி. இன்னும் கொஞ்சம். இதுவே சாருமதி இருந்திருந்தா உன்னை கூடவே இருந்து பார்த்திருப்பாள்ல. என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தைய அம்மா பாத்துக்கிற மாதிரி வராதில்ல தங்கம். நீங்க அம்மா வயிற்றுல இருந்தப்போ தினமும் உங்களை அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருப்போம். உங்களை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் எந்த காலேஜ்ல சேர்க்கணும்னு பேசும்போது உங்க அம்மாவை ஆசையா அதை கேட்டுக்கிட்டே இருப்பா. பாப்பா எந்திரிச்சிருப்பான்னு அவசரமா வந்த இவர் இப்ப வந்தாரு. நானும் அவ்வளவு ஒத்துமையா குடும்பம் நடத்துறதா நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் ரோல் மாடல் கப்பலா இருக்கிறதா நினைச்சேன். அப்படி இருந்த உங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் இன்னொருத்தனை காதலிச்சாங்கிற விஷயத்த நான் எப்படி நம்ப முடியும்? நீயே சொல்லு. அப்படியெல்லாம் இருந்தவளுக்கு நம்மளை விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு? வேண்டாம், இவர் அழுவறத நான் பார்த்துட்டேன்னு தெரிஞ்சா அதுக்கும் ஃபீல் பண்ணுவாரு. குழந்தைய தனியா விட்டுட்டு போயிட வேண்டியது சரின்னு நாம வந்து கொஞ்ச நேரம் குழந்தை கூட இருந்தா பொறுக்காது. அதுக்குள்ள வந்துட்டான். கூட தானே பேசிட்டு இருந்தாரு. என்ன பார்த்ததும் ஏன் அவசரமா வெளியே போகணும்? நான் என்னமோ உங்க 2 பேரையும் பிரிச்சுட்ட மாதிரி எப்படி முறைச்சிட்டு போறாரு? கோபத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல.
எலியும் கரப்பாம்பூச்சியுமா? ச்சே. சாருமதி, நீ இங்கேயே படுத்துரு. நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன், சரியா? நான் பிரெக்னெண்டா இருந்தப்போ திருமாறன் என்ன பெட் ரெஸ்ட்லயே வச்சு பாத்துக்கிட்டாரு. கரெக்டான டைமுக்கு டேப்லெட் சாப்பிடணும், சாப்பாடு சாப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. என்னம்மா? என்ன வேணும்? என் குழந்தை இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காளோ, அவளை யார் பார்த்துப்பாங்களோ? என்னோட சுயநலத்துக்காக அவளை விட்டுட்டு வந்ததே என் தப்புதான். கல்யாணத்தை என்னை வீட்டை விட்டு துரத்தும் போது எனக்கு வேற வழியே தெரியல. அவங்க என்னையும் என் குழந்தையும் பிரிச்சுட்டாங்க. சாரு, என்ன சாரு, குழந்தை ஞாபகம் வந்துருச்சா? இல்ல அகிலா, உனக்கு குழந்தை ஞாபகம் வந்துருச்சுன்னு தெரியும் சாரு, நீ வருத்தப்படாத. இல்லன்னு சொல்றேன்ல. சரி, அதை விடு, உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏய், குட் நியூஸ் சொல்றேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? என்ன அகிலா? நீ ஹீரோயின் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. உன் கனவெல்லாம் நனவாக போகுது. நீ சீக்கிரமே ஒரு பெரிய ஸ்டார் ஆக போற. நானும் டைரக்டர் ஆக போறேன். நம்ம 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வர போறோம். சரி சரி, நீ டயர்டா இருக்க போல, போய் படுப்போ. நாளைக்கு காலையில ஆடிஷன் இருக்கு, ஓகே? சாருமதி என் கூட இருந்த வரைக்கும் நல்லதா இருந்தா. அவ என்கிட்ட இது வரைக்கும் வெறுப்பையோ இல்ல கோபத்தையோ காட்டினதே இல்லை. குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சப்பவும் சந்தோஷமா தான் இருந்தா. என்னை பத்தி தெரிஞ்சும் ஏன் இந்த திருமாறன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? சாருமதி அவரை விட்டு ஓடி போயும் இன்னமும் அவளை நம்பிட்டே இருக்காரு. என்னாலதான் அவ வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்றாரு. சாருமதியை நான் சொல்லிதான் போகணுன்ற அளவுக்கு அவ்வளோ அறிவில்லாதவளா என்ன? ஒரு போலீஸ்காரரா இருந்தவங்க கூட 2 வருஷமா தான் கூட இருந்தவளை பத்தி புரிஞ்சுக்க தெரியல. இதுல அவருக்கு எப்படிதான் குற்றவாளிகளை தப்பு பண்ணவங்க யாரு, பண்ணாதவங்க யாருன்னு கண்டுபிடிப்பாரோ தெரியல. சாருமதி சென்னையில தான் இருக்கான். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அவ போட்டோ அனுப்பி அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் கேட்போம்.
ஹலோ வர்ஷிதா. ஹாய் ஆதிரா, எப்படி இருக்க? வர்ஷிதா, நீ எங்க இருக்க சொல்லு. நான் உன்னை எப்படி இருக்கேன்னு கேட்டா பதிலுக்கு நீ என்ன எங்க இருக்கேன்னு கேக்குறியே. ஆமா ஆதிரா, நீ ஏன் இவ்வளவு அவசரமா பேசுற? சாரி வர்ஷிதா, எனக்கு அவசரமா ஒரு ஹெல்ப் வேணும். அதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் சென்னையில தான் இருக்கேன்டி. தேங்க் காட். நீ சென்னையில இருக்கன்னு நினைச்சுதான் நான் உனக்கு கால் பண்ணேன். சொல்லு ஆதிரா, என்ன விஷயம்? சாருமதியும் அகிலனும் ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னல, அவங்க சென்னையில தான் இருக்காங்க. நாம எப்படியாவது அவங்களை சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கணும். திருமாறன் அவர் டிபார்ட்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இப்ப தேடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி நாம கண்டுபிடிச்சிடணும்.